الله وبركاته. السلام الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أوتيت علم الأولين والآخرين وفي رواية الله معطي وأنا القاسم صدق نبي الله صلى الله عليه وسلم إلا بالله الله من அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோரும் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ளவர்களும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வான பூமியுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நமது நகர மஜ்லிஸுல் உலமாவுனுடைய மிகச்சிறப்பான உயர் சேவைகளுக்கு இடையே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் புனித ரபியுல் அவ்வலில் மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அழகிய மகுடத்தின் கீழ் மிக உயர்வான செய்திகளை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளை சமூக இதயத்திலே கொண்டு சேர்க்கிற மிக உயரிய சிந்தனையோடும் நோக்கத்தோடும் நமது மஜ்லிஸுல் உலமா எல்லா வருடங்களிலும் இந்த ஏற்பாடுகளை செய்கிறது. அது இன்றைய நமது வாவூர் பள்ளியில் இருந்து தோன்றுகிறது. எல்லோருக்கும் ஆரம்பமாக சொல்கிறேன், எப்படி இங்கே நிரம்ப கூடியிருக்கிறீர்களோ கண் குளிர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் முழுமையாக பள்ளியை அலங்கரித்திருப்பது 12 நாட்களும் முழுமையாக எந்தெந்த மஸ்ஜிதுகளில் நடந்தாலும் நம்ம மொஹல்லா இல்லாமல் கொஞ்சம் தூரமாகவும் இருக்கலாம், ஆனாலும் நபியின் மீது உள்ள முஹப்பத்தை நாம் வைத்திருக்கிறோம் என்கிற அடையாளமாக நாம் அனைத்து மஸ்ஜிதுகளுக்கும் போக வேண்டும், சிறப்பான அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்று சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய
எங்களுடைய அன்பு நண்பர், குடும்பத்து நண்பர் அலி ஹுசேன் ஆலிம் ஹதரத்து பெருந்தகை, எங்கள் சபையின் செயலாளராக அழகாக வழிநடத்துகிற ஒரு நல்ல பண்பாளர். இங்கே மரியாதைக்குரிய அப்துல் ஹமீத் ஹசரத் அவர்கள் இந்த சபையின் பொருளாளராக ரொம்ப அழகாக தங்களை அமைதியோடு சபையை வழிநடத்துவார்கள். நம்முடைய சபையின் தலைவர் இல்யாஸ் ஆலிம் ஹசரத் அவர்கள் வர இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய எனக்கு முன்னர் இங்கே தனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் ரொம்பவே அழகாக அந்த மகத்தான மாமனிதரை குறித்தான நல்ல தகவல்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார் எங்களுடைய அன்பு சகோதரர் மூத்த ஆலிம் அஹ்மது கபீர் ஹசரத் மிஸ்பாஹி பெருந்தகை. இன்னும் இங்கே நிறைய உலமாக்கள், குறிப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்துகிற எங்களுடைய உஸ்தாது பெருந்தகை மரியாதைக்குரிய முகமது மீரான் ஹசரத் அவர்கள், நிறைய ஹாஃபில்களை நாடெங்கும் உருவாக்கி தந்தவர்கள் இங்கே நம்முடைய மீரான் ஹசரத் அவர்கள். இதற்கு பின்னால் எங்களுடைய நிர்வாக பெருமக்கள், எங்களுடைய பள்ளியின் தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், பொறுப்பாளர்கள், எங்களோடு பணியாற்றுகின்ற துணை இமாம் பிலால் உட்பட நமது பள்ளிவாசலின் நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் வந்திருக்கிறவர்களுக்கும் துவா செய்து துவக்கம் செய்கிறேன். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை, நாம் எதை எடுத்து பேசுவது? எந்த தலைப்பாக இருந்தாலும் அந்த தலைப்புக்குள்ளே எத்தனை தான் பேச முடியும்? கரும்பில் எந்த பாகம்தான் இனிப்பை விட்டும் தூரமாகும்? கரும்பின் அடிகடும்புதான் இனிப்பு, மத்தியிலே இனிப்பில்லை, மேலே இனிப்பில்லை என்று சொல்வதற்கில்லை. கரும்பின் எல்லா பாகமும் அது சுவையாக இனிப்பை தருவதை போல் அன்னலாரின் வாழ்க்கையின் அத்தனை பாகமும் ரொம்ப சுவையானது, தித்திக்கக்கூடியது. உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாமனிதர். உலகம் பல பேர்களை அடையாளம் காட்டியது. பல பேர் உலகத்தில் தங்களை அடையாளம் காட்டுவதற்காகவே தங்களுடைய கொள்கை அமைத்து கொண்டார்கள். உலகத்தில் மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து, இனங்களை கடந்து, மொழிகளை கடந்து எல்லோரின் பார்வையிலும் நிற்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனிச்சிறப்பு என்றும் ஒரு தகவலை மேலே துவக்கி வைத்திருக்கிறார்கள். தனிச்சிறப்போடு வாழ்ந்தவர்கள் மாநபி. யாருக்கும் கிடைக்காத எல்லா அம்சங்களும் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. அவர்களின் ஞானம் என்றால் அந்த ஞானத்தை எப்படி விவரிப்பது? எத்தனை பெரிய ஞானம் அவர்களுக்கு! ஞானத்தின் ஊற்றுதான் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் கேட்டார், ஒரு மிகப்பெரிய ஞானி யார் என்று கேட்கிறார். ஒரு ஞானி இடத்திலே வந்து கேட்கிறார், ஞான உலகத்தின் மிகப்பெரிய ஞானி யார்? அறிவின் ஊற்றாக இருப்பவர் யார்? நமக்கு பதில்கள் இருக்குது. அந்த துறையை தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். அவர்கிட்ட வந்து கேட்கிறார், ஒரு ஞானி யார்? உண்மையாக அத்தனை ஆற்றலும் படைத்த அறிவாளி யார் என்று கேட்டார். அந்த சூஃபி ஞானி பதில் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் எந்தெந்த அம்சங்களுக்குள் நீ உயர நினைக்கிறாயோ அத்தனை அம்சங்களுக்குள்ளே இருந்தும் வழிகாட்டுகிற ஒருவர் இருப்பாரா, அவரே ஞானி என்றார். உன் வாழ்க்கையில் எத்தனை அம்சங்கள் இருக்கும்? வியாபாரம் செய்யணும், குடும்பம் நடத்தணும், வாழ்க்கையில் உயரணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எத்தனை அம்சங்கள். அத்தனை அம்சங்களிலும் உனக்கு வழிகாட்டுகின்றவர், அத்தனை அம்சங்களிலும் நீ முன்னேற வழி சொல்கிறார் என்றால் அவரே ஞானி என்றார் அந்த சூஃபி. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு உங்கள் பார்வையை ஆக்கச் சொல்கிறேன். கொஞ்சம் உங்களை நபியோடு கொண்டு நிறுத்த ஆசைப்படுகிறேன். எத்தனை பெரிய அறிவுலகத்தின் ஜீவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரசியலா? அன்னலார் தான் அதற்கு ஆசான். ஆன்மீகமா? அவர்கள்தான் அறிவின் ஊற்று. பொருளாதாரமா? அவர்கள்தான் அதற்கு பாதை போட்டவர்கள். குடும்பவியலா? அவர்கள் வாழ்ந்தே காட்டியவர்கள். வானவியலா?
வானத்தையே நோக்கி பார்த்தவர்கள், வானத்திற்கே பயணமானவர்கள் உத்தம நபிகள். புவியலுக்குள்ளே கோடு கிழித்து வாழ்க்கையை சொன்னவர்கள். எப்படி இந்த பூமியை நீ பார்க்க வேண்டும் என்று துன்யா என்ற ஒரு பெரிய பாடத்தை உலகத்திற்கு அதை ஆக்கும் பாதைகளை வகுத்தவர்கள். புவியியலில் அன்னலார்தான் அழகான பாடத்தை உலகத்திற்கு நடத்தியவர்கள். எந்த இயல்களுக்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டும்? மருத்துவமா? முத்தம நபியின் மருத்துவம் உலகம் இன்றைக்கும் வியந்து பார்க்கிறது. மருத்துவ உலகில் மாநபி அவர்கள் அவர்களின் அறிவை கொட்டுகிறார்கள். எத்தனை மருத்துவ பாதையை பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விஞ்ஞானத்திற்குள்ளால் எங்கள் நபி அவர்கள் பேசிய செய்திகள் இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு அசை பொருள்கள் எது, அசையா பொருள்கள் எது, வானத்தின் சக்தி என்ன, பூமியின் சக்தி என்ன, மலைகள் நிற்கிறதா, நகருகிறதா, மலைகள் இடமிட்டு இடம் போக முடியுமா? அவர்கள் பேசிய அந்த மிகச்சிறந்த விஞ்ஞானம் உலகம் மூக்கில் விரல் வைத்து பார்க்கிறது. ஊற்று அவர்கள் ஞானத்தின் திறவுகோல். அங்க போய் தான் எல்லாத்தையும் எடுக்க வேண்டும். நான் எதை சொல்வது, எதை விடுவது, குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளால் அனைத்திலும் அன்னலாரின் அந்த அறிவு ஞானத்தை நீங்களும் கொஞ்சம் சுவைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பவியல் முதலில் துவக்குவேன். குடும்பம் எப்படி இருக்கணும்? குடும்பத்தில் நீ எப்படி இருக்கணும்? நீ ஜெயிக்கணும். உன் குடும்பம் உன்னை நாளை வரலாற்றில் பதிவிட வேண்டும். நல்ல ஞாபகம் வையுங்கள். அந்த ஞானி சொன்னார் இல்லையா, நீ எங்கெல்லாம் கால் வைக்க போகிறாயோ அங்கெல்லாம் நீ வெற்றி பெறும் பாதையை சொல்கிறவரே மிகச்சிறந்த ஞானியும் அறிவாளியும். நீ உன் குடும்பத்தில் நாளைய உலகம் உன்னை திரும்பி பார்க்க வேண்டும். நீ போற்றப்படும் இடத்தில் நிற்க வேண்டும். அப்படி உன் குடும்ப அணுகுமுறை இருக்கட்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1000 பாடம், 2 பாடத்தை சொல்வேன். உன் குடும்பத்தை நீ கடந்து போகின்ற அந்த வாழ்க்கை, குடும்பத்துக்குள்ளா நீ கால் வைக்கிற அந்த விதம், அது எப்படி அழகான விதமாக இருக்க வேண்டும் தெரியுமா? முதலில் அன்பால் குடும்பத்தை ஆளு என்கிறார்கள். அன்பால் குடும்பத்தை ஆளு. உலகத்தின் அறிஞர்கள், வெற்றி பெற்றவர்கள், இன்னும் உலகம் யாரை போற்றுகிறதோ அத்தனை தலைவர்களும் இங்கே நின்று பேசுகிறார்கள். எந்த குடும்பத்தில் அன்பு இல்லையோ அவர் அறிவாளியாக இருந்த போதிலும் தோற்று போயிருக்கிறார். அவர் ஜெயிக்கவில்லை, அவர் நிம்மதி பெறவில்லை. ஒவ்வொருவர்களோடும் அன்பால் ஆளுங்கள் குடும்பத்தை. தாயோடும் அன்பு, தந்தையோடு அன்பு, மனைவியோடு அன்பு, பிள்ளைகளோடு அன்பு. பிள்ளைகளா? அவைகள் யார் தெரியுமா உனக்கு? பூக்கள் என்றார்கள் பூமா நபி. உன் பிள்ளைகள் பூக்கள். பூக்களை நுகர வேண்டுமே தவிர கசக்கி விடாதீர்கள். பிள்ளைகளின் அன்புக்கு ஒரு தந்தை சொந்தமாக வேண்டும். பிள்ளைகளால் நாளைய உலகம் உன்னை பாராட்ட வேண்டும். பிள்ளைகளை அழகாக நடத்துவதில் அன்பால் பிள்ளைகளை வளருங்கள் என்கிறார்கள் உத்தம நபிகள். தன் அன்பு மகள் ஃபாத்திமாவோடு மாநபி நடந்த வரலாறு ரொம்ப அழகானது. ஓ சன்னா பி ஃபாத்திமா. எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எங்கேயாவது பிரயாணத்தை முடித்து பூமா நபிகள் வருவார்கள் என்றால் பள்ளியில் வந்து 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு இரண்டாவது ஓ சன்னா பி ஃபாத்திமா, இரண்டாவது ஃபாத்திமாவின் வீட்டுக்கே செல்வார்கள். ஃபாத்திமா காத்திருப்பார்கள். காரூணிய சீலர் வந்தபோது ஆரத்தழுவி கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமாவை முத்தமிடுவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணமாகி ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்து பிள்ளைகளை பெற்றெடுத்த பின்னாலும் தன் மகள் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த அன்பு உலக வரலாற்றில் மறக்க முடியாத இடம். பாத்திமா பில்அத்தும் மின்னி, என் சதை துண்டு என்று அவர்கள் சொன்ன வார்த்தையை உலகம் பல்லாயிரம் ஆண்டுகள் நினைத்து பார்க்க வேண்டிய அந்த சொல்லது. எத்தனை மனிதர்கள் தங்கள் பிள்ளைகளின் உயர்வை சொன்னாலும்
பிதஅத்தும் மின்னி என்ற இடத்தை அடைய முடியாது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். என் சதைத்துண்டு என் மகளை சதைத்துண்டு என்று முகவரிப்படுத்திய செய்தியை உத்தம நபிகள் தருகிறார்கள். குடும்பம் என்பது எல்லாரிடத்திலும் அது அன்பால் தான் ஜெயிக்க முடியும். அடக்கலாம், கட்டுப்படுத்தலாம், கண்டிக்கலாம், அதெல்லாம் குடும்பத்துக்குள்ள இருக்கும். ஆனால் குடும்பத்தில் அன்பு மிகைத்திருக்க வேண்டும். குடும்ப ரீதியாக நீ தனித்துவம் பெற வேண்டுமா? குடும்பத்தால் அந்தஸ்து பெற வேண்டுமா? குடும்பம் உன் மரணத்திற்கு பின்னாலும் உன்னை நினைவு கூற வேண்டுமா? அன்பு அதன் ஆழம் என்கிறார்கள். அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னல் ஜாஹிமா மாணவியின் தர்பாருக்கு வருகிறார். சையதுனா ஜாஹிமா அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன், அல்லாவின் மீதும் அன்பு வைத்திருக்கிறேன், எனவே உங்களை சந்திக்க வந்தேன் என்றார். என்ன காரணம் என்கிறார்கள் காரூணிய சீலர். ஹதரத் ஜாஹிமா சொன்னார், நான் தாங்களோடு அல்லாவின் பாதையில் களமாட வேண்டும். நல்ல வாலிபர், அழகான வாலிபர் சையதுனா ஜாஹிமா. அல்லாவின் பாதையில் களமாட வேண்டும், தீனுக்காக என்னுடைய வாலிபம் ஆக்கப்பட வேண்டும். என்ன நாளை அரிசி நிழல் தீனுக்காக வாலிபத்தை ஆக்கியவர்களுக்கு உண்டுன்னு சொன்ன செய்தி ஹதீஸில் தெளிவானது. அரிசி நிழல்ல 7 பேரில் வாலிபர்களும் மகத்தான இடம் பெறுகிறார்கள். நான் அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்கு தாங்களோடு அல்லாஹ்வின் பாதையில் என் வாலிபத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். என் பெருமான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? யா ஜாஹிமா அல்லக்க உம்முன், தாய் உண்டா உனக்கு? உன்னை பெற்ற தாய் இருக்கிறார்களா? அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? ஆமா, அம்மா இருக்கிறாங்க, உயிரோடு தான் இருக்கிறாங்க. அப்படியா? அப்போ ரசூல் சொன்ன வார்த்தை ஃபஜாஹித் ஃபீஹா, அம்மாவுக்கு போய் ஹிதுமத்து செய், அம்மாவோட அன்பை பெறு, அம்மாவை தூக்கி நிறுத்து, அம்மாவோட பணிவிடை செய், அம்மாவை சந்தோஷப்படுத்து. நீ யாரின் திருப்தியை பெற வேண்டும் என்று இங்கே வந்தாயோ, அல்லாஹ்வின் திருப்தியை, ரசூலின் திருப்தியை, அது நீ களமாடுவதில் இல்லை, போர்க்களத்திற்கு வருவதில் இல்லை. உன் தாய் உயிரோடு இருக்கிற போது உன் தாயின் பணிவிடையில், உன் தாயின் அன்பில் அல்லாவும் ரசூலுமே கிடைப்பார்கள். அல்லாவையும் ரசூலையும் அடைவதற்கான வழி உன் தாய் இருக்கிறார்கள். சென்று வீடு ஜாஹிமா, இருஜி இலைஹா ஃபஹாதிம்ஹா. அவங்க சொன்னாங்களாம், நீ போ அம்மாவுக்கு போய் ஹிதுமத்து செய், அல்லாஹ் கிடைப்பான், ரசூல் கிடைப்பார்கள். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்வான வாழ்க்கை என்கிற அந்த இடத்தில் குடும்பவியலில் ஒரு மனிதன் தொடங்க வேண்டும். நான் சும்மா கேட்டுட்டு போறதில்லை, நாளை என் குடும்பம் அப்படி இருக்கணும், என் அன்புக்குள் என் குடும்பத்தை நான் வளைத்து போடணும், அன்புக்குள் என் குடும்பத்தை கட்டி போட வேண்டும். என் மனைவி நான் இல்லை என்றால் ஏங்க வேண்டும், என் பிள்ளைகள் தவிக்க வேண்டும், என் பெற்றோர்கள் கையேந்த வேண்டும், என் மகனை பார்க்க வேண்டுமே என்று நீங்கள் அன்பால் உங்கள் குடும்பத்தை கட்டி போடுங்கள். அன்பால் கட்டி போட்டவர்கள் தான் நிற்கிறார்கள், தொடங்குகிறார்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கடந்து வருகிறேன். சமூகவியல், சமூகம் ஒரு பெரிய மைதானம். அது பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட மக்களோடு நான் நடக்க வேண்டிய அழகான வழியை அன்னலார் தங்களது ஞான ஊற்றால் திறந்து வைக்கிறார்கள். எல்லாரும் எல்லா இடத்திலையும் நின்னெல்லாம் அறிவால பேசிட முடியாது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த ஞானத்திற்கு சொந்தமானவர்கள். அல்லாஹ் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகானது. வா அல்லமக்க மாலம் தக்குன் தாய்லம். அல்லாஹ் உங்களுக்கு அறிவை கொடுத்தான், அறிவு ஞானத்தை கொடுத்தான், ஊற்றை கொடுத்தான். மாலம் தக்குன் தாய்லம், நீங்கள் எதையெல்லாம் தெரிந்திருக்கவே முடியாதோ, எதையெல்லாம் தெரியும் சாத்தியமே இல்லையோ, அத்தனை அறிவையும் ஆற்றலையும் உங்களுக்கு கொடுத்தான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம் வகான ஃபضலுல்லாஹி அலைக அதீமா. அல்லாஹ்வின் பேர் அற்புதம், பெரும் கொடை தங்கள் மீது நிரம்ப இருக்கிறது. எழுதுகோல் பிடித்து எழுதவில்லை மாநபிகள், எழுதுகோல் பிடித்து எழுதவில்லை, யாருக்கு முன்னாலும் மண்டியிட்டும் படிக்கவில்லை. ஆனால்
அவர்கள்தான் ஞான ஊற்று. அறிவுலகம் இன்றைக்கும் திரும்பி பார்க்கிற மாமனிதர். கலாச்சாரத்திலே சீரழிவுகளா? கலாச்சாரம் சிறப்பதற்கு மாணவி என்ன சொன்னார்கள் என்று உலக அறிஞர்கள் இன்றைக்கு எடுத்து பார்க்கிறார்கள். கலாச்சார சீரழிவில் மக்கள் இன்றைக்கு உழண்டு கிடக்கிறார்கள். கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்தும் பாதையை உலகத்தில் பேசியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். என் பெருமான் சொன்னாங்க, ஒல்லாஹுல் மோத்தி வானல் காசிம், உலகத்திற்கு நான் அறிவை சப்பளை பண்ணுகிறேன். யாரும் சொல்ல முடியுமா? வானல் காசிம், நான் அறிவை சப்பளை பண்ணுகிறேன், எல்லாருக்கும் என் ஞான ஊற்றை நான் அப்படி பகிர்ந்து கொடுக்கிறேன் என்கிறார்கள் பூமான் நபிகள். எங்கட தான் இருக்குது எல்லாம். எது சம்பந்தமான அறிவு வேணும்? எதை பற்றி? அப்ப சமூக சீரழிவுகள் வரக்கூடாது. சமூகத்திற்கிடையே இணக்கம், சமூகத்திற்கிடையே ஒற்றுமை, சமூகத்திலே நான் நிற்க வேண்டும். சமூகம் என்னை பார்த்து பாராட்டணும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்லிக் அலைக லிசானக், உன் நாவை அடக்கிவிடு, சமூகத்தில் நீ ஜெயிப்பாய் என்றார்கள். சமுதாயத்தில் ஜெயிக்கணுமா? நாவு பாதுகாக்கப்படணும். எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் பேசக்கூடாது. எல்லா இடத்திலையும் எல்லாத்தையும் பேசக்கூடாது. எல்லா பேச்சையும் பேசிடவும் கூடாது. நாவு பேணப்பட வேண்டும். நாவை பேணுவாயா, பாதுகாப்பாயா, சமூகத்தில் நீ தொலங்குவாய். மன்னஜாத், நான் வெற்றி பெற வேண்டும். மனித உலகம் என்னை வெற்றியாளனாக தீர்மானிக்கணும். அம்சிக் அலைக லிசானக், நாவை அடக்கிடுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே உங்கள் கவனத்தில் சொல்வேன், பேச்சை சுருக்கும் போது, நாவை அடக்கும் போது, பெரிய மனிதர்கள் என்று கூட பார்க்காம பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஆலிம்களுடைய தரம் தெரியாமல் பேசி விடுகிறோம். சமூக மனிதர்களை பேசி விடுகிறோம். சாலிஹீங்களை பேசி விடுகிறோம். அப்போ இந்த நாவு என்பது சமூகத்தில் நம்மை மிக தரக்குறைவான இடத்துல கொண்டு நிறுத்தி வச்சிருது. 4 பேர் நம்மகிட்ட பேசணும்னு ரசிப்பாங்க. ஆஹா, எவ்வளவு அழகா பேசிட்டாரு, அவரை பற்றி உடுன்னு விட்டுட்டாருன்னு. இன்னொருத்தர் நாளைக்கு சொல்வார், அவனா மனுஷனா, நேற்று எவ்வளவு பெரிய மனுஷனை கண்ணியக்குறைவா பேசிட்டு போயிட்டானே. உலகத்தில் நீங்கள் பெற்ற மரியாதையை இழப்பதற்கு உங்கள் நாவே காரணம் என்றார்கள் நபிகள் நாயகம். சமூகத்திலே நீ ஜெயிக்கணும். சமூகத்தால் அந்தஸ்து பெறணும். சமூகம் உன்னை பாராட்டணும். அதுதான் உன் நாவின் சக்தி. நாவை பேணிவிடு, பேசணும். எப்படி பேசணும்? பெருமானார் சொன்னாங்க, தூபா லிமன் தக்கல்லமா ஃபகனிமா, சோபனம், வாழ்த்து உண்டாகட்டும். யாருக்கு? அவர் பேசினாரே அவருக்கு வாழ்த்து உண்டாகட்டும். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. தூபா சோபனம் லிமன் தக்கல்லமா, பேசுகிறார், ஃபகனிமா, பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அது பாக்கியமாக மாறிவிட்டது, அவருக்கு சோபனம். நாம் பேசுகிற பேச்சு ஒவ்வொரு வார்த்தையும் பாக்கியம். ஒவ்வொரு வார்த்தையையும் 1000 முறை சிந்திக்கணும். நாம் ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் மக்கள் அதை சிந்திக்கணும். கனிமாங்கிறாங்க, கனிமத்தா எடுக்கணும். என்ன பேச்சு பேசிட்டாரு? ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, எவ்வளவு பெரிய செய்தி. என் நாவு என்பது சோபனத்தை பெற வேண்டும் மக்களால். தூபா என்கிறார்கள் நபி பெருமானார். சோபனம், சோபனம் எப்போது? நீ சொல்லும் சொற்கள் உன்னை கனிமத்தான இடத்தில் மக்கள் பார்க்கணும். அவங்க வாழ்க்கையை அது பாக்கியமாக மாற்றணும். அப்படிப்பட்ட சோபனம் உள்ள நாவு கிடைக்க பெற வேண்டும். நீ சமூகத்தில் தொலங்குவாய் என்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது சொல்றாங்க, உன்னை பற்றி எல்லாரும் நல்ல மனுஷன்னு சொல்ற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுன்னாங்க. சமுதாயத்தில் நாம் பெற வேண்டிய 2வது பேர் என்ன? எல்லாரும் சொல்லணுமா நல்ல மனுஷன்னு சொல்லணுமா? உன்னை நல்ல மனுஷன்னு மக்கள் சொல்லணும். உங்கள் வீடு மட்டும் சொல்கிறது இல்லை, பக்கத்து வீட்டில் சொல்லணும், ஏற்ற வீட்டில் சொல்லணும், நண்பர்கள் சொல்லணும். உன்னை பற்றி கேள்விப்பட்டவங்க சொல்லணும், அவரா நல்ல மனுஷன், நல்ல மனிதன் என்று உன்னை மற்றவர்கள் சொல்வார்களே, அப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து விடு. அப்போ நான் எவ்வளோ அழகாக வாழணும், எவ்வளோ மென்மையாக வாழணும், எவ்வளோ பண்பாக வாழணும், எவ்வளோ நாகரீகமாக வாழணும், எவ்வளோ ஒழுக்கமாக வாழணும். ஒத்தை சொல். எல்லோரும் உன்னை நல்ல மனுஷன் என்று சொல்லும் இடத்தில் வாழ்ந்து விடு. அதற்குள் எத்தனை பாடம். நான் ஒழுக்கம் உள்ளவனாக, பண்பாளனாக, சீரிய நடைமுறை உடையவனாக,
விரிந்த உள்ளமுடையவனாக, விசாலமான எண்ணமுடையவனாக உன்னை நீ மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுவாயா? உன்னை மற்றவர்கள் நல்ல மனுஷன் சொல்லிட்டாங்களா, சமூகத்தில் நீ வென்றாய் என்றார்கள். அல்லாஹ்வுடைய சிஃபத் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய சிஃபத் என்ன தெரியுமா? இப்போ எல்லா மக்கள்கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டு அல்லாஹ்ட்ட போய் நான் என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறாயா? மக்கள் எல்லாம் சேர்ந்து நீ நல்ல மனுஷன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அல்லாஹ்வோட சுன்னத்து உனக்கு நான் சொல்கிறேன், நீ நல்ல மனுஷன்ட்டு அல்லாஹ்வும் எழுதி விடுவான். அந்தும் ஷுஹதா உல்லாஹி ஃபில் அர்த், இந்த பூமியில் அல்லாஹ் எப்படி ஒரு மனிதனை முடிவு செய்ய போகிறானோ அதற்கு நீங்களே சாட்சியாளர்கள். நீங்கள் தான் சாட்சி. எல்லாரும் சேர்ந்து அவர் நல்ல மனுஷன் சொல்லிட்டீங்களா, அல்லாஹ் நல்ல மனுஷன் டிக்ளேர் பண்ணிடுவான். அவருடைய அந்தரங்கம்னா அல்லாஹ் பார்க்கறதே இல்லைன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமூகத்தில் நீங்கள் தொடங்க வேண்டும். பெருமானார் அங்கே நின்று தன் அறிவை கொட்டுவார்கள். சமூகத்தில் தொடங்குவதற்கு நிறைய பேர் நிறைய பாதையை சொல்வாங்க. அவங்களால் அந்த பாதையை எடுக்க முடியாது, நடக்க முடியாது. சொன்னவர் கூட எடுத்திருக்க மாட்டார், நடந்திருக்க மாட்டார். உத்தம நபி வாழ்ந்துவிட்டு சொல்கிறார்கள், மக்கள் உன்னை நல்ல மனுஷன் என்று சொல்லும் அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் உன் வாழ்க்கையின் அழகிய அம்சங்கள் அமைய வேண்டும் என்று உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த தங்களது அறிவு ஞானத்தால் சமூகத்தை வழிநடத்துகிற அற்புதமான பாடம். வானவியல்ல பேசுறாங்க. வானவியல் நான் எல்லாத்திலையும் ரொம்ப நேரம்லாம் பேசல, எல்லா இடத்திலையும் நின்று உன்னை வழிகாட்டுகிறவரே அறிவாளி, அவரே ஞானி. இங்க பேசுனா அங்க பேச தெரியாது. உம்மட்ட நல்ல பேர் வாங்குற பல பேருக்கு பொஞ்சாரிட்ட வாங்க முடியாது, பொஞ்சாரிட்ட வாங்கினா உம்மட்ட வாங்க முடியாது. ஒருத்தர் சொன்னார், ஹஸரத் இந்த 2 பேரும் என்னைக்கு தான் சரியாவாங்கன்னு கேட்டார். அது உலகம் முடிஞ்சு போயிடும்பான்னு. உம்மட்ட நல்ல பேர் வாங்கினா பொஞ்சாரிட்ட வாங்க முடியாது, பொஞ்சாரிட்ட வாங்கினா உம்மட்ட வாங்க முடியாது. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை ஹஸரத், எங்கள் உம்மாவுக்கு எங்கள் பொஞ்சாரிக்கு அல்வா வாங்கிட்டு போனேன். ஒரு பொட்டணத்தை எங்கள் உம்மட்ட தான் கொடுத்துட்டு தான் போகிறேன். எங்கள் தாயார்கிட்ட கொடுத்துட்டு தான் ரூமுக்கு போகிறேன். போன பின்னால் ரூமுக்கு போனால் என் மனைவி கடுமையான காட்டத்தில் இருக்கிறாங்க. இங்கே வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அங்கே ஏன் போய் உட்காந்தீங்கன்னு கேட்டாங்க. இப்போ நான் என்ன பதில் சொல்கிறது? கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தால் எங்கள் உம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க, அங்கே என்ன எனக்கு தெரியாமல் மறைச்சி கொண்டு போனேன். தாயிடத்தில் நல்ல பேர் வாங்க பணிகிற போது தாரத்திடத்தில் வாங்க முடிவதில்லை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய சமூகவியலில் நம்மை ஆள வைக்கிறார்கள், வாழ வைக்கிறார்கள். அப்ப குடும்பத்தில் நீ மிளறுவது, சமூகத்தில் நீ அந்தஸ்து பெறுவது வானவியலா? வல்லல் நபி பேசுவாங்க. எவ்வளவு அழகாக நபி அவங்க சொன்னாங்க. ஒருத்தர் கேட்டார், வானம் இருக்குத, நம்ம பூமிக்கும் வானத்திற்கும் மசாஃபத்து பைனகுமா யா ரசூலல்லாஹ், எவ்வளவு தூரம். இதெல்லாம் அறிவியல் வளராத காலம், விஞ்ஞானம் தலை தூக்கவே இல்லை. வானத்திற்கும் இந்த பூமிக்கும் மத்தியில் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், தூரம் எவ்வளவுன்னு கேட்கிறார். எழுதுகோள் பிடித்து எழுதவில்லை, யாருக்கு முன்னாலும் மண்டியிட்டு படிக்கவில்லை முத்தம நபிகள். ஆனால் உலகத்திற்கே ஆசிரியர். இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஆசிரியர் என்றார்கள். உலகத்தில் ஒரு நல்லாசிரியர் என்று பதிவு செய்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே உள்ள தொலை தூரம் சஹாபாக்களை வெளியே உயர்த்துறாங்க, வெளியே உயர்த்துறாங்க. என்ன பதில்? பெருமானார் 500 சனா, 500 ஆண்டு பயணம் செய்யும் தொலை தூரம். இந்த பூமியில இருந்து நீ வானத்துக்கு போகணும்னா 500 வருஷம் நீ பயணம் செய்யணும். முதல் வானத்திற்கும் 2வது வானத்திற்கும் பைன ஸமாயில் அர்தி வஸ்ஸானியா, முதல் வானத்திற்கும் 2வது வானத்திற்கும் மத்தியில் எவ்வளவு தொலை தூரம். சர்க்காரை ஆலம் ஹாக்கதா என்றார்கள். எப்படி பூமியிலிருந்து இந்த வானத்தை தொடுவதற்கு 500 ஆண்டு பயணமோ, அந்த வானத்திலிருந்து 2வது வானத்தை தொடுவதற்கு இன்னும் 500 ஆண்டு பயணம் செய்ய வேண்டும். 2வது வானத்திலிருந்து 3வது வானத்திற்கு இன்னும் 500 ஆண்டு பயணம் செய்ய வேண்டும். யார்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள அளவுகளை, எவ்வளவு தூரம் என்பதை பேசுறாங்க மட்டும் இல்லை. இன்னைக்கு வானமே இன்னும் இருக்கிறாங்கிறதுல குழப்பம் இருக்குது. வானம் விஷயத்திலேயே கண்ணுக்கு தெரிவது மேகம். நீங்க ஃப்ளைட்ல போகும்போது இப்போ நம்ம எதை வானம் சொல்றோமோ அதுக்கு மேலே ஃப்ளைட்டு போகும். நீங்க கீழே பார்த்தா வானம் தெரியும். அப்போ இது வானம் அல்ல, இது மேக கூட்டம்.
ஃப்ளைட் அந்த மேகத்துக்குள்ளே போகும்போது அப்படியே கட 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 கடன்னு குலுங்கும். அது மேலே போயிடும், வானத்துக்கு மேலே, அந்த மேகத்துக்கு மேலே. நம்ம மேலே ஒன்றுமே தெரியாது. அப்போ மேகத்திற்கு மேலே தான் நாம் இன்னைக்கு மேகத்தை பார்த்துட்டு வானம்னு நினைக்கிறோம். வானத்துக்கு நிறம் நீல நிறம்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். வானம் எங்கோ இருக்கிறது. 500 ஆண்டு நீ பயணிக்க வேண்டும் என்று அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த தங்கள் அறிவு ஞானத்தால் சொல்வார்கள். வானம் இருக்குதா இல்லையான்னு சரிச்ச எம்பெருமான் சொன்னாங்க, வானத்திற்கு கதவு உண்டுன்னாங்க. வானம் எவ்வளவு பெருசு, வானத்தின் ஆழம் என்ன, அகலம் என்ன, வானத்தின் உயரம் என்ன, வானத்தின் கதவு எப்படி இருக்கும்? வானத்தை சொன்ன உத்தம நபிகள் வானத்திற்கு கதவும் உண்டு என்கிறார்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு மட்டுமில்ல, நான் போனேன், ஜிப்ரீல் என்னை அழைத்து சென்றார்கள். இமாம் புகாரி எழுதுகிறார் இந்த சம்பவத்தை. சும்மா மிகைப்பாலாம் சொல்லல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை கூட்டு போனாங்க, வானத்துக்கு போனேன், வானத்தின் கதவை தட்டினேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வானக்கதவை தட்டினேன். ஹதீஸ் புகாரியில் பதிவாகுது. அப்படியானால் வானத்திற்கு கதவு உண்டு என்கிறார்கள் ஹாரூனிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை விட பெருமானாரின் அறிவு எங்கே போய் சேருதுன்னா, மலக்குகளில் ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஆச்சரியமான மலக்குகள் அவர்கள். நிஸ்புகும் மின சல் ஓ நிஸ்புகும் மினன்னார். அவங்க உடலில் பாதி உடல் பனிக்கட்டியால் இருக்கிறது. அந்த மலக்குகளின் உடலில் பாதி உடல் பனிக்கட்டி, இன்னும் பாதி உடல் நெருப்புன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குது. வரலாற்றில் சில பேர் அன்னலாரின் மேராஜ் பயணத்தை எழுதுகிற போது இந்த நிகழ்வை நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் எழுதுவார்கள். அவர்களின் உடலில் பாதி பாகம் நெருப்பா இருக்குது, பாதி பாகம் பனிக்கட்டி. சொல்லிட்டு சொன்னாங்க, பனிக்கட்டி உருகி நெருப்பை அணைக்கவில்லை, நெருப்பு பனிக்கட்டியை உருக்கவில்லை. நெருப்பை பனிக்கட்டில் காட்டிட்டோம்னா பனிக்கட்டி உருகி தண்ணியாக போயிடும். தண்ணி பனிக்கட்டி உருகி தண்ணி ஆனால் நெருப்பு அணைஞ்சிரும். பனிக்கட்டி உருகி நெருப்பை அணைக்கவில்லை, நெருப்பு பனிக்கட்டியை உருக்கவில்லை. அப்படி மலக்குகளை நான் பார்த்தேன். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு துவா செய்தாங்களாம், யா அல்லாஹ், எங்களை எப்படி பனிக்கட்டியாகவும் நெருப்பாகவும் ஆக்கி, நெருப்பு பனிக்கட்டியும் எப்படி இணைந்து ஒன்று ஒன்றை குளறுபடியாக்காமல் இருக்கிறதோ அதுபோல் அல்லிஃபு பைன இபாதிக்கல் மூமினீன், உன் மூமின்களின் இதயங்களை இப்படி இணக்கமாக்கி வைப்பாயாக. பனிக்கட்டிக்கும் நெருப்புக்கும் மத்தியில் இருக்கும் இணக்கத்தை போல் அல்லிஃபு பைன குலூபி இபாதிக்கல் மூமினீன், மூமினான உன் அடியார்களின் இதயங்களை நீ இணக்கமாக்க வேண்டும் என்று அந்த மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அறிவு யாருக்கு இருந்தது? மலக்குகளை பார்ப்பது மாத்திரமல்ல, அஜாயிபிலும் ஆச்சரியத்திலும் மிகைத்த நிகழ்வுகளை அங்கே பார்த்துவிட்டு இங்கே வந்து சொல்கிற அந்த பாங்கு எவ்வளவு அழகானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நரகத்தையே பார்த்தேன் என்றார்கள். நரகம் எப்படி? நான் கண்ணால் கண்டேன், சொர்க்கம் கண்ணால் கண்டேன். உலகத்தில் சொர்க்கத்தை பார்த்த ஒரு மனுஷனை சொல்ல முடியுமா? நரகத்தை பார்த்தேன் என்று சொல்லும் ஒரு மனிதனை சொல்ல முடியுமா? சொர்க்கத்தை பற்றி விவரிக்கிறார்கள், விளக்குகிறார்கள், சொர்க்கத்தின் அழகை விவரிக்கிறார்கள், சொர்க்கத்தின் இன்பத்தை விவரிக்கிறார்கள், சொர்க்கத்தின் உணவை விவரிக்கிறார்கள், சுவனத்தின் சுகத்தை விவரிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், நான் மெய்சிலுக்க வேண்டும். அப்படி சுவனத்து பெண்களை விவரிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற அந்த ஞானம் உலகம் வியக்கும் ஞானம். நமக்கு தெரியவே செய்யாது, அவங்க பேசுவாங்க. எத்தனை விஷயங்கள் நமக்கு மறைஞ்சிருக்குது, நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கள பற்றி ரசூல் சொல்கிறாங்க. இமாம் புகாரி ஒரு நிகழ்வை எழுதி காட்டுவார். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் களமாடும் நேரம், ஹைபர் போர்க்களம் கொஞ்சம் வித்தியாசமான போர்க்களம். அதன் அணுகுமுறை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எதிரிகளுடைய உத்வேகம் கொஞ்சம் மற்ற யுத்தத்தை விட கொஞ்சம் வேறு மாதிரியான நிலை. ஒரு பக்கம் நமக்கு வெற்றி வர்ற மாதிரி, இன்னொரு பக்கம் அப்படி மாற்றி அமைகிற நிலை. இப்படியெல்லாம் அந்த சூழல்
ஹைபர் களத்திலே. அந்த களமாடும் போது அந்த களத்தில் மிக உக்கிரமமாக நிற்கிறார் மாணவியின் அன்பு தோழர் உஸ்மான் என்பவர். மிக உக்கிரமாக நின்றார் மாத்திரமல்ல, இவர் யாரை குறி வச்சு போகிறாரோ அவரை தாக்கிவிட்டு தான் அடுத்தவரை குறிவைப்பார். இவரால் மிகப்பெரிய எதிரிகள் எல்லாம் வீழ்த்தப்படுகிறார்கள். எந்த அளவிற்கு? அந்த போர்க்களத்தின் வெற்றியை அவர்தான் தீர்மானிக்கணும். நான் சொல்லல, சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்றைக்கு இந்த போர்க்களத்தின் வெற்றியை இவர்தான் தீர்மானிப்பார் என்கிறார்கள். அத்தனை வேகம், விவேகம், இதையெல்லாம் தாண்டி அச்சம் இல்லாமல் போர்க்களத்தில் பயம் வரக்கூடாது, போர்க்களத்தில் பின்வாங்க கூடாது. அவர் முன்னோக்கியே பயணிக்கிறார். வெற்றி இவரால் இன்றைக்கு என்று பேசும் இடம் கிடைத்தது. இந்த இடத்துல சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹு மின் அஸ்ஹாபின்னார், இவர்தான் நரகவாசி என்றார்கள். உயர்ந்த சஹாபாக்கள் பல பேரும் பெருமானாரின் வார்த்தையில் ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டுச்சு. பெருமானார் என்ன சொன்னாலும் நம்பும் தோழர்கள். வானலோகத்தின் செய்தி வருகிறது என்று சொன்னபோது ஏற்றுக்கொண்ட தோழர்கள். நீங்கள் தூங்கி விழிப்பதற்குள்ளால் நான் 7 வானத்தை கடந்து வந்தேன் என்று சொன்னபோது ஏற்றுக்கொண்ட தோழர்கள். 500 ஆண்டு பயணம் பூமிக்கும் வானத்திற்கும், நீங்க தூங்கி முழிப்பதற்குள்ளால் நான் வானத்திற்கு போய் வந்தேன் என்று சொன்னபோது ஏற்றுக்கொண்ட தோழர்கள். இங்கே கொஞ்சம் ஒரு சலசலப்பு. ஏன்? அவரை வச்சுதான் வெற்றி. அந்த அளவுக்கு போராடுகிறார், பயம் இல்லை, துணிஞ்சு போகிறார். கடூரமான எதிரிகளோடு கடுமையாக நடந்து கொண்டார். இன்னகும் இன்னாங்க, அவர் நரகவாசின்னாங்க. சாபாக்கள் சில பேர் கொஞ்சம் சந்தேகத்துக்கு உள்ளாயிட்டாங்க. அந்த நேரத்தில் அக்தம் இப்னு அபில் ஜவுன் என்ற மாணவியின் அன்பு தோழர் அவர் சொன்னார், இப்போதும் நான் சொல்லுகிறேன், என் பெருமான் சொன்னால் அதுதான் உண்மை. இந்த அறிவு உலகத்தில் யாருக்கு? களமாடுகிறவர்களின் முகம் பார்ப்போம், நிலை பார்ப்போம், வீரம் பார்ப்போம், தீரத்தை பார்க்கிறோம். அவர்தான்பா, சாபாக்களே பேசின வார்த்தை தானே, இவர் தான் இன்னைக்கு வெற்றியை தீர்மானிக்கணும்னு அந்த அளவிற்கு அவருடைய வெளிப்படையை பார்க்கிறோம். ரசூல் சொல்றாங்க அவர் நரகவாசி. அந்த பார்வை, அந்த அறிவு, அந்த ஞானம் யாருக்கு? உலகத்தில் எந்த போர்க்கள தளபதிகளுக்காவது இருந்ததா? போர் சிப்பாய்களுக்கு இருந்ததா? வீரர்களுக்கு இருந்ததா? படை நடத்திய படை போர் பொறுப்பாளர்களுக்கு உண்டா? அவர் நரகவாசி. ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல இருக்குது. ஆனா அக்தம் சொன்னார், எனக்கு நம்பிக்கை, அவர் எவ்வளவு வீரமா போராடட்டும், எவ்வளவு தீரத்தோடு போராடட்டும், எதிரிகளை உக்கிரமமாக தாக்கட்டும், அவர் நரகவாசின்னா அதுதான் உறுதி. நபி அவங்க பேசினால் அது அறிவார்ந்த சொல், அது அவர்களின் ஞானத்தில் புறப்பட்டது. கொஞ்ச நேரம் அவர் சொல்றாரு, நான் இப்போ ஒரு முடிவு பண்ணேன், இனி நம்ம போர் செய்யக்கூடாது. யாரு? அக்தம் சொல்றார், நான் போர் செய்யக்கூடாது, இவருக்கு பின்னால தான் போகணும். என்ன நடக்குது, என்ன செய்கிறார், அவரை நான் தொடர்ந்தேன், அவருக்கு பின்னாலேயே போகிறேன், போகும் இடமெல்லாம் போனேன். அவர் நின்றால் நான் நிற்பேன், அவர் ஓடினால் நான் ஓடுவேன், அவர் தாக்க போனால் மறைந்திருந்து பார்ப்பேன். எல்லாமே அவர்கிட்ட ரொம்ப கரெக்டா நடக்குது. இவருக்கு முன்னால இவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிற எந்த ஒருவரும் இல்லை, எந்த எதிரியும் இவரை எதிர்கொள்ற சக்தி இல்லை. இவர் போகும்போது பல பேருடைய வாளும் ஈட்டியும் அவரை தாக்கிய போது அதில் அவர் கை ஒன்று ஒடிய, அதிலிருந்து ரத்தம் வலிய அவரால் தாங்க முடியல. அந்த கையை அப்படி ரெண்டா ஒடிச்சு வீசிட்டார். கை ஒடிஞ்ச கையை தொங்கிட்டு இருக்கும்போது ரத்தம் வலியுது, நிற்க முடியல, வேதனை, ஒடிச்சு எரிஞ்சிட்டாரு. எதிரிகள் திக்குமுக்காடி போயிட்டாங்க. என்ன மனிதர் இவர்? அதற்கு பின்னாலும் போராடுகிறார். ஆனால் அந்த வலி தாங்க முடியல, துடிக்கிறார். அப்போதும் போர் செய்கிறார். வலி தாங்க முடியாமல் ஏற்பட்ட அந்த துடிப்பில் ஒரு கட்டம் எதிரிகளை விட்டும் பின்பக்கமா வந்து நின்று தன் கையில் இருக்கிற ஈட்டியை அதை கீழே குத்தி அதன் கூர்மையை நெஞ்சில் வைத்து தற்கொலை செய்து கொண்டார். வலி தாங்க முடியாம தற்கொலை. ஓடி வந்தார் அந்த மனிதர். செய்தனா அக்தம் நபியிடத்திலே, யா ரசூலல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலல்லாஹ், நான் இப்போ சாட்சி சொல்கிறேன் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தான்ட்டு. பெருமானார் கேட்டாங்க, என்னப்பா 2வது களிமா சொல்கிற? ஏற்கனவே நீ களிமா சொன்ன ஆளு தானே, நீ ஏற்கனவே முஸ்லீம் தானப்பா,
ஈமான் கொண்ட ஆளு தானே. இப்போ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்னு சொல்றியே, நான் மீண்டும் சாட்சி சொல்கிறேன் தாங்க ரசூலுல்லாஹ். என்னப்பா ஆச்சுன்னாங்க, தாங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அவருடைய வீரத்தை பார்த்துட்டு எல்லாரும் இவரை வச்சு தான் வெற்றி இன்றைக்கு தீர்மானிக்கணும்னு பேசும்போது அவர் நரகவாசின்னு சொன்ன போது யாராலும் ஏற்க முடியல. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, உங்களுடைய வார்த்தை என்பது அம்பின் குறி தவறினாலும் உங்கள் சொல்லின் வலிமை தவறாது. அம்பு கூட குறி தவறி போயிடும், நீங்கள் சொன்ன அந்த சொல்லு அதுதான் நடக்கும். எனக்கு நம்பிக்கை. அல்லாஹ் அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. எம் பெருமானின் ஞானத்தை நீங்கள் உணர்கிற போதெல்லாம் அவர்கள் எதையெல்லாம் பற்றி வழிகாட்டினார்களோ, எந்த தலங்களில் எல்லாம் நின்று பேசினார்களோ, அத்தனை ஞானத்தையும் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கையோடு எடுக்கணும். எடுத்துட்டோமா நம்ம ஜெயிக்கிறோம். எங்க எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறோம். நமக்கு நிறைய நேரத்தில் சந்தேகம் வந்துடுது. பெருமானார் சொல்றாங்க, ஆனால் அது எப்படின்னு தெரியலையே. அந்த சந்தேகம் நம்மை வீணடித்து விடுகிறது, வீழ்த்தி விடுகிறது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த ஞான அந்த பேரொளியில் உலகமே இன்றைக்கு வியந்து நிற்கிறது. எந்த தளபதிகளாலும் சொல்ல முடியாது ஒரு போர்க்கள சிப்பாயினுடைய அந்த நிலையை அன்னலார் சொல்கிறார்கள். அவர் சொன்னார், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். இமாம் புகாரி எழுதுவார், சொன்னாங்க, நான் போய் பார்த்துட்டேன், இப்படி நடந்துச்சுன்னு சொன்னார். என் பெருமான் சொன்னாங்க, நான் சொன்னேனப்பா, அதான் கரெக்டு, நான் சொன்னேன்ல அதான் கரெக்டு. அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத் என்ன தெரியுமான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத் என்ன தெரியுமா? பாவிகளை வச்சும் இந்த தீனை பலப்படுத்துவான்னாங்க. பாவிகளை வச்சும் இந்த தீனை பலப்படுத்துவான், அது அல்லாஹ்வின் சுன்னத். அதனால நீங்க இவர் இல்லைன்னா இன்னைக்கு தீன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்களே, இல்லை, அங்கே வேறொன்று இருக்கிறது என்று பாடம் படித்து கொடுக்கிறார்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த தெளிந்த நீரோடை அல்லாஹ்வே சொன்னானே, மிகைத்து சொல்கிறான். உங்களுக்கு அவன் எதை கற்றுக் கொடுத்தான்? அவன் கற்றுக் கொடுத்தது உலகம் சிந்திக்க முடியாததை கற்றுக் கொடுத்தான். நம்ம அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்கள், யாரும் பேச முடியாத வார்த்தைகளை காத்தமுன் நபியின் ஒரு நாள் பிரசங்கம் செய்வார்கள். சுபுகு தொழுகை முடித்து விட்டு துவக்குவார்கள் பிரசங்கத்தை. சுபுவுக்கு பின்னாலே துவக்கி மெம்பர்ல நின்று பேசுறாங்க. எவ்வளவு நேரம் பேசுறாங்க? லொஹர் வரைக்கும் பேசுனாங்க. லொஹர் முடிஞ்சிச்சு. லொஹர் நேரத்தில் கீழே இறங்கி மீண்டும் லொஹர் ஜமாத்து முடிஞ்சு மெம்பர்ல ஏறுறாங்க. அசர் வரைக்கும், அசருக்காக இறங்குறாங்க. அசர் ஜமாத்து, அசருக்கு பின்னால மக்ரிப் வரைக்கும். இந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் அம்ர் இப்னு அக்தப் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுகில் துவக்கி அந்த உரை என்ன பேசுனாங்க? அவர் சொல்ற அந்த ரெண்டு வார்த்தை, பெருமானார் எத்தனை பெரிய அறிவுஜீவி, எத்தனை பெரிய ஞான ஊற்று என்று நீங்கள் விளங்கலாம். அவர் சொல்லுகிறார், சுபுகில் இருந்து லொஹர் வரையிலும், லொஹரில் இருந்து அசர் வரையிலும், அசரில் இருந்து மக்ரிப் வரையிலும், மக்ரிபில் இருந்து இஷா வரையிலும் அன்னலார் மெம்பரை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டார்கள். என்ன பேசினார் சொல்லும் போது, அக்பரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாகான் ஒமா ஹுவ காயின். ரெண்டு வார்த்தை உலகத்தையே உள்ள கொண்டு வருகிறார் சையதுனா அம்ர் இப்னு அக்தப். செய்தி எங்கோ மூலையில் பதிவான செய்தி அல்ல, இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிற மிக அங்கீகாரமான செய்தி. நபி பெருமானார் எங்களுக்கு பேசுகிறார்கள், எங்களிடத்தில் செய்திகளை தந்தார்கள். எப்படிப்பட்ட செய்தி? அன்னலாரின் அறிவில் இருந்து பிறந்த அந்த செய்தி. மாக்கான் எதுவெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறதோ, கடந்த காலங்களில் நடந்தவைகளை, மூசா நபியின் காலம், ஈசா நபியின் காலம், இப்ராஹிம் நபியின் காலம், ஆதம் நபியின் காலம், உலகமே பிறப்பதற்கு முன்பாக அல்லாஹ் எங்கே இருந்தான், அவன் அரிசி எங்கே இருந்தது, அங்கிருந்து பேசினார்கள் பெருமானார். மாக்கான் இதுவரைக்கும் என்னவெல்லாம் நடந்திருக்குது? உலகத்தில் அப்படி ஒரு அறிவாளியை நீங்கள் காட்ட முடியுமா? உலகம் பிறந்த காலம் முதல் உலகம் வாழும் இந்த காலம் வரையிலும் நடந்ததையெல்லாம் எடுத்து சொல்கிற பேசுகிற ஒரு அறிவாளி உண்டா? படித்த அறிவு இருக்கிறது, பார்த்த அறிவு இருக்கிறது, கேட்ட அறிவு இருக்கிறது. இந்த மூன்றையும் தாண்டி அன்னலாரின் அறிவு இருந்தது.
அது படித்த அறிவு அல்ல, கேட்ட அறிவு மாத்திரம் அல்ல, பார்த்த அறிவு மாத்திரம் அல்ல. அல்லமக்க மாலம் தக்குன் தாயலாம். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் மெச்சுறான். நீங்க தெரிஞ்சே இருக்க முடியாததெல்லாம் கொட்டினான் அல்லாஹ். அப்போ கடந்த காலத்தில் நடந்தது பூரா சொல்றாங்க. புகாரில் ஒரு ஹதீஸ் வரும். ஒருத்தர் போய் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டாராம். ஒருத்தர் போய் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு பேசுறாங்க, யார் உங்களுக்கு முந்தி வாழ்ந்தவர்? யார் சொன்ன அந்த செய்தியை? அந்த செய்தியின் ஆழம் எப்படிப்பட்டது? உங்களுக்கு முந்தி வாழ்ந்த ஒருவர்கிட்ட போய் கடன் கேட்டார். அவர் சொன்னார், நான் கடன் தருகிறேன், சாட்சி வேணும்னு கேட்டார். எனக்கு சாட்சி அல்லாஹ் வகஃபா பில்லாஹி ஷஹீதான்னாராம். அல்லாஹ் தான் சாட்சி. வக்கீல் வேணும் அப்படிலாம் ஒரு வக்கீலை கொண்டா. வகஃபா பில்லாஹி வக்கீலான்னாராம். அல்லாஹ் தான் எனக்கு வக்கீலுன்னாராம். சாட்சி அல்லாஹ் தான், வக்கீல் அல்லாஹ் தான். என்ற ஒரு ஆளும் இல்லை. எனக்கு சாட்சிக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, வக்கீல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நான் கடன் கேட்குறேன், அல்லாஹ் சாட்சி, அல்லாஹ் வக்கீல், நீங்கள் கொடுங்க அப்படின்னார். நான் இன்னும் தேதியில் தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இது புகாரி ஷரீஃபில் வர்ற நீண்ட ஹதீஸ். பெருமானார் பேசுகிறாங்க. அம்ர் இப்னு அக்தப் சொல்கிறார், பெருமானார் என்ன பேசினார்கள்? மாக்கான், நடந்து முடிந்ததை எல்லாம் பேசினார்கள். நடந்து முடிந்த எல்லாத்தையும் பேசுகிறாங்க. கடைசியில் அவர் சொன்னார், சரிப்பா, நீ அல்லாவை சாட்சி ஆக்கிட்ட, அல்லாஹ் வக்கீல் ஆக்கிட்ட, எவ்வளோ வேணும்? எனக்கு 1000 திர்ஹம் வேணும், இந்தா கொடுத்துட்றேன், தேதி வந்தால் கொடுத்துருன்ட்டார். வாங்கிட்டு போயிட்டார். சாட்சி இல்லாமல், கையெழுத்து இல்லாமல், வக்கீல் இல்லாமல் போய் ஊருக்கு போயிட்டார், வெளியூருக்கு. அங்கே போனார். அங்கே போயிட்டா அந்த டேட்டு வருது, பணத்தை தூக்கிட்டு வர்றார். கப்பல் இல்லை, கடற்கரையாத்தான் ஊருக்கு வரணும். இப்போ கப்பல் கிடைக்கல. காலையில் வந்து நிற்கிறார், கப்பல் இல்லை. மதியம் வந்து நிற்கிறார், கப்பல் வரல. அவருக்கு ஒன்றும் ஓடலை. என்ன செய்கிறது? அல்லாஹ், உன்னை சாட்சி ஆக்கியிருக்கேன், உன்னை தான் வக்கீல் ஆக்கினேன். ஆனால் அந்த பணம் கொண்டு இன்னைக்கு சேரணும். சொன்ன தேதி இன்னைக்கு. எனக்கு வழி தெரியல. ஒரு பெரிய கட்டை வந்துச்சு கடலில். அந்த கட்டையை எடுத்தார், மத்திய ஓட்டை போட்டார், ஓட்டைக்குள்ளே பணத்தை வைக்கிறார். 1000 திர்ஹத்தையும் வச்சார். அதை நல்லா போட்டு, இரும்பை போட்டு மூடி, அந்த கட்டையை நல்லா ஸ்ட்ராங்காக அடைச்சி கட்டையில் வச்சு தூக்கி போட்டார். அல்லாஹ், நீ சாட்சி, நீ வக்கீல், எல்லாமே நீ. இந்த கட்டையில் பணத்தை போட்டுட்டேன், அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருந்தார். அறிவு ஏற்றுக்கிறதா? ஆனால் ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வேற எங்கேயாவது வந்தால் மறுத்துருவோம். கொண்டு சேர்த்துரு. அந்த கட்டை போயிட்டு என்ன நடந்துன்னு தெரியாது. இவர் கப்பல் கிடச்சி 2 நாள் கழிச்சு வர்றார். வரும்போது அந்த மனுஷன் மனசு சொல்லுது, அவர்கிட்ட போய் நான் பணம் அனுப்பிட்டேனே, கிடச்சிச்சான்னு கேட்கறது அறிவுடைமை இல்லையே. அதனால் 1000 திர்ஹம் 2வது கையில் தூக்கிட்டு வர்றார். ஏன்னா நம்ம அந்த கட்டையை வந்து அல்லாவுக்காக பயந்து போட்டு விட்டுட்டோம். டேட்டில் கொடுக்கணும். 2வது 1000 கொண்டு சந்திச்சார். உங்கள் கடனை கொடுக்கணும், ஆனால் கப்பல் கிடைக்கல, 2 நாள் லேட் ஆகிட்டு, மன்னிச்சுக்கங்கன்னு கொடுத்தோம். அவர் சொன்னாராம், என்னப்பா நீ 2 நாளைக்கு முந்தையே கடலில் ஒரு கட்டை வந்துச்சு, அதில் நீ அனுப்பின பணம் வந்துட்டுன்னாராம். இந்த கடலுக்கு அறிவுண்டா? கடலுக்கு அறிவுண்டா? இவர் இருக்கிற இடம் கடலுக்கு தெரியுமா? கடலுக்குள்ளே கட்டை, கட்டைக்குள்ளே பணம், பணம் உரியவருக்கு வந்து கிடைத்தது சொன்னார்கள் சுந்தர நபிகள். அந்த அறிவை நான் எங்கே மதிப்பது? அந்த அறிவின் கணம் என்ன? ஞானம் அவர்களோடு அது மிகச்சிறந்த இடத்தில் நின்று பேசியது. சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னை ஹாரிசா அவர் தாயார் வந்தாங்க ரசூல் இடத்துல. யார் ரசூலல்லாஹ், என் மகனை பத்ருக்கு அனுப்பி வச்சேனே, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்களாம். உன் மகன் அல்லாஹு அக்பர், அவர் வெற்றி பெற்றார். நாங்கள் என்னம்மா, என்ன வெற்றி நாயகமே? உன் மகன் பத்ரில் ஷஹீத் ஆகிட்டார். அந்த அம்மா சொன்னாங்களாம், ஷஹீத் ஆகிட்டாருன்னு பிரச்சனை இல்லை, அவர் சொர்க்கத்தில் இருக்கிறான்னு சொன்னால் நான் அமைதியாக போயிடுவேன். வேறு எங்கேயாவது இருக்கிறான்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த அம்மா நரகன் கூட சொல்ல பிரியப்படலை. பெருமானார் சொன்னாங்க, வெகுளி பெண்ணே, இமாம் புகாரி எழுதுகிறார், வெகுளி பெண்ணே, உனக்கு காட்டவா நான், உன் மகன் சொர்க்கத்தில் இல்லை, சொர்க்கம் 8 இருக்கிறது. ஜன்னா, அவர் சொர்க்கத்தில், உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறார், நான் காட்டட்டுமா என்றார்கள் காரூணிய சீலர். அந்த அம்மா அகமகிழ்ந்தார்கள், ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறார்கள். அப்படியே மகிழ்ந்து போய் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், என் மகனை வளர்த்ததில் நான் வெற்றி பெற்றேன் யா ரசூலல்லாஹ். உலகத்தில் இருந்து கொண்டு இங்கே போர்க்களத்தில் உயிர் நீத்த ஒருவரை சுவனபதியில் நிற்கிறார் நான் பார்க்கிறேன் என்கிற அந்த அறிவை யார் இந்த உலகத்தில் பெற முடிந்தது, பெற முடியும்? இது ஒரு தனி ஆற்றல். மறைவான ஞானம் என்று வந்தால் மாநபி பேசிய செய்திகளை
நான் எப்படி சொல்வது? அவர் அம்ர் இப்னு அக்தபு சொல்கிறார், இமாம் முஸ்லிம் பதிவு செய்தார்கள், மாக்கான் நடந்ததெல்லாம் பேசினார்கள், உலகமே பிறக்கல்ல அப்ப என்ன நடந்துச்சுன்னு பேசினாங்க ரசூலுல்லாஹ். இது முஸ்லிம்ல வர்ற ஹதீஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகமே பிறக்கல்ல, உலகம் எப்படி இருந்துச்சுன்னு பேசினாங்க, எப்படி பிறந்துச்சுன்னு பேசினாங்க. ஒமாகுவ காயின், இனி என்ன நடக்கிறது, என்ன நடக்கும், உலகம் முடியும் வரையிலும் நடக்க இருப்பதை பேசினார்கள். உலகம் முடிகிற வரைக்கும் என்னவெல்லாம் நடக்கும், இந்த உலகம் எப்படிப்பட்ட சூழலை எல்லாம் சந்திக்கும். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாகுவ காயின் நடக்க இருப்பதை பேசினார்கள். சஹாபாக்கள் பேசுகிற வார்த்தை என்ன பேசியிருப்பாங்க? லொகர்ல இருந்து மொத்தம் பெருமானார் பேசின டைம் 12 மணி நேரம் பயான் செய்திருக்கிறாங்க. 12 மணி நேரம் சுபுகில் துவங்கி இஷா வரைக்கும் பேசியிருக்காங்க. இனி என்னவெல்லாம் நடக்கும் என்பதை உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. அந்த பேச்சு ரொம்பவே வியந்து போனோம், ஆச்சரியப்பட்டோம். நாங்கள் சிந்திக்க முடியாத பேச்சுகள். ஒட்டகத்தை 2 காணல, உங்களுடைய ஒட்டகம் 2 காணல, பெருமானாருடைய ஒட்டகம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொன்னாங்களா, அது எங்கே நிற்குது போய் பார்த்துட்டு வந்துருங்கப்பா, அங்கே தேடுங்க எங்கேயாச்சும் நிற்கும் அப்படின்னாங்க. 2 முனாஃபிக் இருந்து சொன்னால், என்னப்போ வானலோக செய்திலாம் வருதுங்கிறாரு, வானத்திலேருந்து செய்தி வருதுங்கிறாரு, தான் காணா போன ஒட்டகம் எங்கே இருக்குன்னு கூட அவருக்கு தெரியல. நான் எவ்வளோ கொடுத்த வார்த்தை, எவ்வளோ தடித்த வார்த்தை. வானலோக செய்தி வருகிறதுங்கிறார், தனக்கு காணா போன 2 ஒட்டகம் எங்கே இருக்குன்னு தெரியல, என் ஒட்டகம் காணா போயிட்டு தேடுங்கன்னு சொல்லுகிறாரு என்று பேசிய போது உத்தம நபிகளின் காதுக்கு செய்தி வர என் பெருமான் அந்த 2 பேரையும் கூப்பிட்டாங்க. வாங்க அலி, வாங்க கூட போங்க, 2 பேரையும் கூட்டு போங்க. இந்த இடம், அதற்கீழே ஒரு மர நிழல், அந்த மரத்தடியிலே இன்ன காயை இன்ன இலையை என் ஒட்டகம் சாப்பிடுகிறது, நீங்க போகும்போது அந்த உணவு அது வாயில் இருக்கும், பிடித்து வாருங்கள் என்றார்கள். உமா நபி அவர்கள் சொன்னபோது 2 முனாஃபிகோடு செய்தனா அலி வர்றாங்க. அங்க போன அதே மரத்துக்கு கீழே அந்த ஒட்டகம் இலைய வாயில வச்சிட்டு இருக்குது. கூப்பிட்டு வந்தாங்க. மொத்த சஹாபிகளும் வியந்து போனார்கள். என் ஒட்டகம் காணாமல் போய் எங்கே நிற்கும், என்ன சாப்பிடும் எனக்கு தெரியும் என்றார்கள். அந்த அறிவை நான் என்ன வார்த்தைகளால் விவரிப்பது? நேரம் நிறைவாகிறது. உத்தம நபி அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு வழி சொல்கிறார்கள். வாழ்வாதாரத்தை குறித்து உலக நிபுணர்களால் பேச முடியாத வார்த்தைகளை, பொருளாதாரத்தை எப்படி பலப்படுத்துவது, பொருளாதாரம் வீழக்கூடாது, பொருளாதாரம் தேடுவதில் நான் வீழ்த்து விடக்கூடாது, என்னை நஷ்டத்தில் ஆக்கிடக்கூடாது. பெருமானாரின் அந்த வார்த்தை, அந்த ஞானி சொன்னாரு பாருங்க, வாழ்க்கைக்கு தேவையான இடத்தில் எல்லாம் நின்று பேசுகிறவரே மிகப்பெரிய ஞானி, அவர்தான் மிகச்சிறந்த அறிவாளி. வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்துகிற பாதை பெருமானார். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா, யா அல்லாஹ் என் உம்மத்திற்கு அதிகாலையில் பரக்கத் செய்வாயாக, என் உம்மத்துக்கு அதிகாலையில் பரக்கத் செய். இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் யாருன்னா ஸஹ்ருல் ஹமதானி ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாமா ஸஹ்ருல் ஹமதானி இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர். இன்னொரு ரிவாயத்தில் ஸஹ்ருல் காமிதி அறிவிக்கிறார். அவர் சொல்றார், எனக்கு அல்லாஹ் வியாபாரத்தை கொடுத்தான், நான் வியாபாரத்திற்காக நாடுகளுக்கு வியாபாரிகளுக்கு சரக்கை கொடுத்து அனுப்புவேன், அதிகாலையில் புறப்படணும். காலையில் சுபுகு நேரத்தில் தொழுகை முடித்த உடனே என் வியாபாரிகள் எல்லா இடத்துக்கும் போயிடணும். ஒருவர் பிந்தி வந்தால் அவரை அனுப்ப மாட்டேன். அதிகாலையில் அனுப்புறது மட்டும்தான் எங்களுடைய வியாபாரத்தின் அழகு. அப்படி நான் அந்த வியாபாரத்தை துவக்கினேன். அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், அல்லாஹ் என் வியாபாரத்தில் பரக்கத் செய்தான், விரித்தான், விசாலமாக்கினான். எந்த அளவுக்கு விசாலமாக்கினான்? பல நாடுகளில் எங்கள் பொருள் அல்லாஹ் அதை விநியோக பொருளாக மாற்றினான். மால கசுர மாலுகு ஓ உஸ்ஸியா, அவருடைய பொருளாதாரம் உயர்ந்தது, அந்த பொருளாதாரம் வளர்ந்தது. எந்த அளவிற்கு வளர்ந்தது? அப்படி ஒருத்தரால் தொழில் செய்ய முடியாதுங்கிற அளவிற்கு. அவர் சொன்னார், நான் பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த இடத்தில் கால் வைப்பதற்கு மிகச்சிறந்த ஞான வார்த்தை நபியிடத்தில் இருந்து கேட்டேன். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா, என் உம்மத்தின் அதிகாலையில் என் உம்மத்துக்கு பரக்கத் செய்வாயாக. அதனால தான் சுபு தொழுதுட்டு தூங்காதீங்க. பெருமானார் வீட்டுக்கு வர்றாங்க, பாத்திமாவும் அலியும்
மனைவியும் தூங்குறாங்க. எழுப்பி விட்டுட்டு சொன்னாங்க, என்ன அல்லாஹ் தன் ரிசுக்கை அடியார்களுக்கு பங்கீடு செய்கிறான், நீங்கள் தூங்குகிறீர்களா என்று கேட்கிறார்கள். காத்தமுன் நபியின் காலை பரக்கத்தை பொங்க வைக்கும் நேரம், வியாபாரத்தின் உச்சத்தை பெற்றவர்களுக்கு வல்லல் நபி அதை பெரும் பாதையை அழகாக நின்று வழிகாட்டுகிறார்கள். நிறைவாக நான் சொல்லி முடிக்கிறேன். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்திற்கு வழிகாட்டியவர்கள். ஆன்மீகத்திற்கு வழிகாட்ட வந்தபோது நிறைய பேசணும் ஆன்மீகத்தை, நேரம் இல்லை. எந்தெந்த பாதைகளில் துறைகளில் அவர்களின் ஞானம் புறப்பட்டது. ஆன்மீகத்தில் 2 விஷயத்தை மட்டும் சொன்னாங்க. அடியான் அல்லாஹ்வை நெருங்குவது, அல்லாஹ் அடியானை நெருங்கிறது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. யாரும் சொல்ல முடியாது. அடியான் அல்லாஹ்வை நெருங்கணும், எப்போ முடியும்? அல்லாஹ் அடியானை நெருங்கணும், எப்போ நடக்கும்? ஹாத்தமுன் நபி அக்ரபு மா யகூனுல் அப்து மினல்லாஹ் வஹுவ சாஜித். அடியான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமா? சுஜூதில் போய் இருங்கள், அங்கே அல்லாஹ் கிடைப்பான். அடியான் நீ அல்லாஹ்வை நெருங்குகிற வழி சுஜூதுன்னாங்க. அந்த பக்கம் பேசுறாங்க. இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், இமாம் அபூதாவூது பதிவு செய்கிறார், இமாம் திருமதி பதிவு செய்கிறார். அல்லாஹ் அடியானை நெருங்கும் நேரம் அக்ரபு மா யகூனுர் ரப்பு மினல் அப்து. அக்ரபு மா யகூனுர் ரப்பு மினல் அப்து. அடியான் அல்லாஹ்வை நெருங்குற நேரத்தை சுஜூதில் தான் முடிச்சிட்டாங்க. நீ 1000 தடவை சுஜூது செய்யுங்கிறாங்க பெருமானார். அக்ஸிரு சுஜூத், சுஜூதை நிறைய செய்யுங்க. அதனால தான் தொழுகையே இல்லாமல் சுஜூத் அனுமதிக்கப்படுது. ஏதாவது நல்லது நடந்துச்சா சுஜூத் செய்கிறது, ஏதாவது முசீபத்தா அந்த முசீபத்தை பார்த்துட்டு நமக்கு வரலையேன்னு சுஜூத் செய்கிறது. சுஜூது செய்கிற வழியை பெருமானார் விசாலமாக்குறாங்க. அல்லாஹ் அடியானை நெருங்கும் நேரம் என்ன தெரியுமா என்றார்கள் எம் பெருமான். இமாம் திருமதி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். அக்ரபு மா யகூனுர் ரப்பு மினல் அப்து. அடியானை அல்லாஹ் நெருங்கும் நேரம் ஜுல்ஃபத்துன் லைலில் ஆகிர், இரவின் கடைசி பகுதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராத்திரி கடைசி பகுதியில் நீ எழுந்திரு, நில்லு, கையேந்து. அந்த ஆன்மீகம் எப்படிப்பட்ட ஆன்மீகம்? பெருமானார் பேசுவார்கள், இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹ் உன்னை நெருங்குவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. உலகத்தில் அறிஞர்களால் வியக்கத்தக்க வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த உத்தம நபிகள், அறிவுலகத்தின் ஜீவியாக விகழ்ந்தவர்கள். இன்னொரு பக்கம் ஆன்மீகத்திலும் அரசியலிலும் வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் குடும்பவியலிலும் சமூகவியலிலும் வானவியல் புவியியலிலும் பெருமானார் உலகம் அறிவை நோக்கி பயணிக்காத காலத்தில் அறிவின் வித்துக்களை விதையாக சமூகத்திற்கு கொடுத்து மிகச்சிறப்பான வாழ்க்கையை, மிகச்சிறப்பான உயர்வை இந்த சமூகத்திற்கு தந்தவர்கள். அப்படிப்பட்ட அற்புதமான ஞானத்தின் திறவுகோல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை, வழிகாட்டியதை, அவர்களின் அறிவின் தெளிவில் பிறந்ததை கொட்டினார்களே, அதை சஹாபிகள் எடுக்கிற போது, இன்றைய உலகம் எடுக்கிற போது எங்கோ மிளிருகிறார்கள். நாம் எடுப்பதற்கும் நடப்பதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் அன்னலாரின் அந்த அறிவு ஊற்றில் முங்கி முத்து குளிப்பதற்கும் இரக்கமுள்ள ரப்பு தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுகிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஹயாத் இருக்கிற வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நம்மையும் நமது மனைவி மக்கள் குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து
எங்களுடைய மஜ்லிஸ் உலமாவின் இந்த சிறப்பான சேவை அல்லாஹ் தொடர்ந்து நடக்க தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய மஜ்லிஸ் உலமாவின் தலைவர், செயலாளர், பொருளாளர், அதிகமான இதனுடைய உறுப்பினர்கள், உலமாக்கள் இங்கே நிரம்ப பங்கெடுத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் 12 நாட்களும் எல்லா இடங்களிலும் நாம் போவதற்கெல்லாம் தயக்கம் காட்டக்கூடாது. வாகனம்லாம் நம்ம கையில் இருக்குது, போகணும். எல்லா இடங்களிலும் போவதால் நாம் கண்ணியம் பெறுகிறோம், அலங்காரம் பெறுகிறோம், அழகிய வாழ்க்கையை சொந்தமாக்க முடிகிறது. ஒரு பெரிய தியாகத்திற்கு பின்னால் மஜ்லிஸுல் உலமா இந்த முயற்சியை எடுக்கிறது. உங்களது கனிவான வரவேற்போ நீங்கள் உயர்வதற்கு தேவை என்பதை மீண்டும் ஒரு முறை சுட்டிக்காட்டி என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.